எங்க இருக்க? யாரா அது? நாய் இப்போ வந்துச்சுடா. இது எடுத்துட்டு போங்கடா, தூக்கி போடுண்ணா, தூக்கி அண்ணா அது எதிர்பார்க்குது அண்ணா, தூக்கி அடிண்ணா, தூக்கி போட்டு ஏய், யாரை கொலை பண்றீங்க? பத்திரிச்சுடா டேய், ஓடுறா டேய், ஓடுறா டேய், வைடி டேய், வைக்கிறா ஏய், யாரா? வா டேய், வைடி. வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பதிவீட்டிலே சந்திக்கிறதுலே நான் மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேனக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் உள்ளார ஒரு கொடூரமான ஒரு கிணறு இருக்குது. பழி வாங்கும் காவு வாங்கும் கிணறு. இந்த கிணத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். அதாவது வைத்தியோடைய ரிலேஷன், அவங்களுடைய உறவினர் ஒருவர் கூறுகையில் இந்த மாதிரி 4 பெண்கள் உட்பட அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் சொல்லி அந்த பையன் சொன்னதற்கு பிற்பாடு வைத்தி எனக்கு சொன்ன பிறகு அந்த இடத்துல அப்படி என்ன சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கிராமத்தில் ஒரு சில முக்கியமானவங்கள்ட்ட போய் கேட்கும்போதே சொல்லிட்டாங்க, இந்த கிராமத்தில் அது காவு வாங்குகிற கிணறு தான். அதில் ஒரு 4 பேர் செத்துட்டாங்க. அது செத்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்க கிறிஸ்டியனு. அந்த கிறிஸ்டியன் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ஸ்டெல்லா. அவங்க தான் ஏன்னு சொன்னாக்க ஏதோ கடன் பிரச்சனைனால ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை அவங்க வீட்டுக்காரர் அவங்க ஹஸ்பண்ட் ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த அம்மையார் ஸ்டெல்லாங்கிறவங்க தற்கொலை பண்ணி இறந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையை வச்சு தான் ரொம்ப நாள் சரி இந்த பதிவேடை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் நீண்ட பயண தூரம் சென்று ஒரு அருமையான ஒரு பதிவேடை கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு சொன்னாக்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக எடுத்து வீடியோவை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன். சில காரணங்கள் அதனால் வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். தயவுசெய்து வீடியோவினுடைய கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. நான் சேஃபாக உயிரோட வீட்டுக்கு வந்தால் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய பிரச்சனைகளவே நான் சந்திக்கிறேன், மீட் பண்ணுறேன். பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் ஒரே பிரச்சனை தான். வீட்டில் வாழ்கிறதா சாவுறதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்லேருந்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு என்ன வந்தாலும் சரி ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த கார் உள்ளே உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளே போகிறது எப்படி, உள்ளே போகலாமா, ஏன்னா வைத்தி இன்னும் வராமல் இருக்கிறான். அவன் எங்கன்னு சொன்னாக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு போனவன் தான் இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால் காரில் உட்காந்துட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்பவே மோசமான ஒரு சப்ஜெக்ட் தான், ரொம்பவே ஒரு டெரரான ஒரு இடம் அது. ஸோ எல்லாருமே இதில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப சாத்தியமான விஷயம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் உயிருக்கும் போராட்டங்கள் பணையை வச்சு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ வெரி மச். காய்ஸ், நான் மட்டும் உள்ளே தனியாக வந்துட்டேன். காட்டு உள்ளே அப்படியே போயிட்டே தான் இருக்கிறேன். ஸோ உள்ளே போகவே ஒரு மாதிரியாகவே கலக்கமாகவே இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்டெல்லாவை பற்றி நிறையவே இந்த ஊரில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் 7 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த பக்கத்தில் நடமாடுறதே ரொம்பவே ஒரு சாகசமான வேலைன்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ளார. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
ஒகேனக்கல் ரோடு, அதாவது தேன்கனி கோட்டைக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ பக்கத்தில் கிராமம்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ வைத்தி வந்து நடந்து போயிருக்கிறான். ஸோ வந்துடுவான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டோட ஒரு விஷயத்தை வந்து வாங்குறதுக்காக கடையில் போயிருக்கானுங்க. ஸோ வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவன் வந்ததுக்கு பிற்பாடு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவனுக்கு நான் ஃபோன் பண்ண போகிறேன். ஃபோன் பண்ணி பார்ப்போம் எங்கடா இருக்குது என்னடான்னு கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துடுவான். வந்ததுக்கு பிற்பாடு வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க. தேங்க்யூ வெரி மச். பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒசூரில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிளேஸுக்கு நான் இங்கே, ஏன்னா இது வந்து லாஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒசூரில் தான் போய் நான் வீடியோ போட்டிருப்பேன். 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தாலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு கேட்க வரீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன நடந்துச்சு சொன்னாக்க, ஒரு கிணறு ஒன்று, அந்த கிணத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது உள்ளார விழுந்து அது உள்ளார வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஏன்னா எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, வைத்தி வந்து எனக்கு என்ன சொன்னான் அப்படின்னா, அண்ணா அந்த இடத்துல வந்து மொத்தம் 4 பொண்ணுங்க வந்து உள்ளே விழுந்து சூசைட் பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு. அந்த ஊரில் போய் நான் வந்து விசாரிக்கும்போது, இந்த சம்பவம்லாம் நடந்தெல்லாம் உண்மை தானே சார் அப்படின்னு கேட்டதுக்கு பிற்பாடு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் தான் நடமாட்டங்கள் இருக்கும். சரக்கு அடிக்கிறவங்க வரவங்க எல்லாம் போவாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கூட நடமாட்டம், ஒரு காக்கா குருவி ஒன்று கூட இருக்காது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்பிட்வீன் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஊருங்க இருக்குது. பக்கத்துலேயே கிராமங்கள் இருக்குது. கிராமங்கள்னால் நம்ம இப்போ சிட்டி வேறு கிராமம் வேறு இல்லையா, அதுபோல். ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியே தற்கொலை பண்ணிடுச்சு. அந்த கிணத்துல போய் பாருங்கள், பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒத்தடி பாதை அது, பயங்கரமாக இருக்குது. இப்போ அந்த ஏரியாவில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஏன்னா இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க யானைகள்லாம் வருவோங்கிற அப்படிங்கிற ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. காட்டு யானைகள். என்னன்னே ஒன்றுமே புரியல. திக்குங்குது. ஏன்னா வைத்தி வந்து எங்கே போயிருக்கான்னாக்க சரக்கு வாங்குறதுக்காக போயிருக்கிறான் அவன் வந்து. ஏன்னா நான் அப்போலே சொன்னேன், வைத்தி இதெல்லாம் சாப்பிடாதடா, இப்போ வேணா அதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னா, நான் போயிட்டு வந்துடுவேண்ணா நான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு வரானே, அப்படி பார்த்துட்டு பாட்டிலாம் வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொன்னான். டே எல்லாம் வாங்காதடா தப்புடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா அந்த ஏரியாவில் கண்டிப்பாக இப்போ போனோம்னா கொஞ்சம் பயம் இருக்கும், அதனால் சரக்கு வாங்கி லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு அவன் சொன்னான். என்னடா இதெல்லாம் செய்ய விடாத, தப்பான விஷயம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவனுக்கு ஒரு இது ஜாலி இருக்கும்ல, அதையே நம்ம கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து, ஏன்னா பசங்க நம்மளை பொறுத்தவரை நம்மக்கிட்ட வர பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு சாப்பிடுவாங்க, அப்படி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டும் நான் சரக்கு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் அவுட் பேனரே வச்சிடறேன் அப்படின்னாங்க. கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன நானே வந்து இப்போ அட்ரஸ் தெரியாமல் நான் வந்து ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். இது எந்த அட்ரஸ் போகுது அப்படிங்கிறது எனக்கும் ஒன்றும் தெரியல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. போர்டு இருக்குன்னு சொன்னாங்க கைஸ், போர்டு வச்சுருப்பாங்க. இது உள்ளதான், அதாவது நான் கை காட்டுறேன் பாருங்கள், இது உள்ளதான். நேராக போனோம்னா அந்த மூலையில் இருக்குங்கிறாங்க கிணறு. வைத்திக்கு இந்த இடம் நல்லாவே தெரியும். லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம். யாரோ காரை பின்னாடி தட்டுற மாதிரியே ஒரு சவுண்டு வருது. எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. கிடுக்கிடுன்னு ஆடுது. இருந்தாலும் அதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இதில் ஒரு பெரிய சீக்ரெட்டான விஷயம். இந்த ரோடை விடுங்க, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதில் என்ன ஒரு இன்னொரு கூத்துன்னா, அவன் தான் சொன்னான். இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணான். அந்த ஸ்டோரி அவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அவனுக்கு தான் தெரியும். அந்த 4 பொண்ணுங்க எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவன் தான் சொல்லுவான். அவன் வந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நான் இந்த மரத்துக்கு அடியில் தான் நான் இப்போ கைஸ், இந்த மரத்தடியில் இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் என்னென்னா காட்டு யானைங்க வரும். அதுதான் ஒரு பெரிய காட்டு யானை வந்துட்டுனா லைட் ஆஃப் பண்ணிடுவேன் கைஸ். நான் வந்து இப்போ லைட் ஆஃப் பண்ணால் தான் நான் போய் சேர முடியும். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெரிய பெரிய கர்நாடகா
இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா தேன்கனி கோட்டை, ராயக்கோட்டை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பர்கூர், இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நான் எந்த ஸ்பாட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது அதையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒகேனக்கல் போகிற லைனில் தான் இருக்கிறேன். கைஸ் ட்ரை பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பயங்கரமான ஒரு பிளேஸு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சப்ஜெக்டில் தான் நான் வந்து யாரோ வர மாதிரி இருக்காங்க, பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. யாரோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான் சப்ஜெக்டு. நம்ம வந்து கைஸ் அதாவது என்ன சொன்னாக்கா காட்டு யானைங்க தான் பெரிய விஷயமே. ஒகேனக்கல் இது வந்து எப்படின்னாக்கா ஒகேனக்கல் போகிற ரோடு தேன்கனி கோட்டையில் தான் இருக்கேன். அதாவது ஒசூர்லேருந்து ஒரு இன்பிட்வீன் தேன்கனி கோட்டையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இந்த இடத்துல வந்து அதில் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டு, ஒரு கிறிஸ்டினில் இருந்த பொண்ணு தான் வந்து தற்கொலை பண்ணி அந்த கிணத்து உள்ளே விழுந்துருச்சு. அந்த கிணறு வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது பர்டிகுலர் இடம் எந்த இடம்னு எனக்கு ஒன்றும் க்ளீனாக தெரியல. வைத்தி தான் வந்து காட்டுவான். அவன் வந்தானாக்க இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு கார் தனியாக நிற்குது. நான் அப்படியே போயிட்டு வைத்திக்கு ஃபோனை போட்டுருவோம். இப்போ ஏன்னா எங்கடா இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா கைஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா வைத்திக்கு ஃபோனை போட்டு அடித்து நீ எங்கே இருக்கிற வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்லி எங்கே இருக்க போகிறான்னு தெரில. இப்போ கண்டிப்பாக அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். இப்போ ஓகே கைஸ் வைத்திக்கு ஃபோன் பண்ணலாம்ப்பா. யாரோ பின்னாடி வந்து டக் 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 தட்டின மாதிரியா இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. யாரோ பின்னாடி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, யாரோ வந்து பின்னாடி வந்து டக் 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 டக்னு அப்படியே ஒரு இது பண்ண எப்படி இருக்கும், ஒரு வைப்பு, ஒரு மாதிரி பேட் வைப்பு இருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா வைத்திக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ அண்ணா. வைத்தி எங்கப்பா இருக்க? அண்ணா வந்துட்டே இருக்கேண்ணா, சரக்கெல்லாம் வாங்கிட்டேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேண்ணா. டேய் அண்ணா அது வந்துட்டீங்களா ஸ்பாட்டுக்கு? நீங்க நாங்க வந்துட்டோம்டா, ஸ்பாட் கிட்ட தான். அண்ணா அது உள்ள போவாதீங்க, வெளியே நில்லுங்க. யானைகள் எல்லாம் நடமாட்டம் ஜாஸ்தின்னு, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் இடம், கொஞ்சம் பாருங்க. உள்ள போவாதீங்க, நான் வந்துடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். ஆனா அது செத்தது கூட ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு தான். அது ரொம்ப மோசமா இருக்குங்க அது அந்த இடம். நான் வந்து சொல்றேனே, நேர்ல வந்துடுறேனே. ஒரே ஒரு 10 நிமிஷம் வெளியவே வெயிட் பண்ணுங்க, உள்ள போவாதீங்க. டேய் நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சுடா பைத்தியக்கார பையல. உடல சரிண்ணா நேரத்தோட வாடா, தெரியாத ஒரு அங்கே போய் நின்னா யாராவது வந்து எதாவது பண்ணலாம், அப்புறம் திருப்பி நான் வர மாதிரி இருக்கும். நான் வந்துட்டேன், எங்கள் முன்னாடி வந்துட்டேன், இங்கே தான் இருக்கிறேன். அவனை அப்படியே அமுச்சு விட்றேன். அவனை எதுக்கு அவனை கூட்டு வர தேவையில்லாம? இல்ல நான் பைக்ல வந்துட்டு இருக்கேன், பைக் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் பையன்கிட்ட. பைத்தியக்கார பையல, அவன் எங்கே வந்தாலும் இந்த வேலை தான் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே இது கொஞ்சம் பயமா இருக்கும் நான் இடமே இது, எனக்கு அதுவே கொஞ்சம் யோசிச்சு தான் வரேனே நான். இதுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டு வரதே கிடையாது, எங்கே பார்த்தாலும் சரக்கு தான். அப்படியெல்லாம் இல்லைண்ணா, அதான் நான் ஒரே ஒரு தைரியத்துக்காக ஒரே ஒரு 90 அவ்வளோதாங்க. வந்துட்டேன் நான் 10 நிமிஷம் வந்து நேர்ல சொல்றேனே எல்லாத்தையும். யாரோ வர மாதிரி இருக்கடா, டேய் பயமா இருக்குடா டேய். ஆனா யானை தொல்லை தான். நான் இங்க வேற எதுவும் பேய் பிசாசு இருக்கும் அண்டு யானை சிறுத்தை அந்த மாதிரியான இதுதானே தவிர்த்து, அது உள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும்னா உள்ள போவாதீங்க. உங்களை கண்டுபிடிக்கிறது நான் கஷ்டமாயிடும். பாருண்ணா அதை வந்துடுறேன். எப்பா டேய் வாடா சீக்கிரம் வாடா டேப்பா. வந்துட்டேண்ணா வாடா சீக்கிரம் வாடப்பா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஆள் அப்படி தான் எப்பொழுதுமே சரக்கு லைட்டாக அப்படி சாப்பிட்டா தான் கொஞ்சம் தகிரித்துக்காக அப்படி பண்ணாது. அவங்களுடைய இது வந்து எனக்கு எப்போதுமே அதுக்காக நம்ம ஒன்றும் அந்த இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஜாலியாக இருக்கட்டும், அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது.
வாழ்க்கையில் அது கூட இல்லைன்னா என்ன இருக்குது, அவங்க சரக்கு சாப்பிட்றாங்கன்னா அவங்களுடைய ஒரு இது ஜாலி, அதை நம்ம கெடுக்கக்கூடாது இல்லையா, தப்பு இல்லையா? அதனால தான் கைஸ் யானைங்க பிரச்சனை தான். யானைங்க வந்தால் கார் லைட்டெல்லாம் எல்லாத்தையும் மொத்தம் ஆஃப் பண்ணி போட்டு ஓட்டம் பிடிக்கிறது தான். ஏன்னா அதுங்க வந்தால் கூட்டமாக வருங்கிறாங்க. அதுவும் பாருங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த கிணறு, இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து ஒரு கம்பெனி இருந்து அங்கே இடித்ததாகவும், அங்கே வந்து ஒரு கிணறு இருந்ததாகவும், அந்த கிணத்துல வந்து 4 பேர் தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. 4 பேர். அவன் என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் சரியாக சொல்லலை. வைத்தியம் வந்து தான் க்ளீனாக சொல்லுவான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வைத்தியம் வந்த பிறகு தான். ஓ பாய் கைஸ், அவன் வந்துக்கிட்டு இருக்கான் ஆள். கைஸ் அவன் வந்தானா, அவன் அங்கே வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. வைத்தியே டேய் லூசு பையல, வாடா சீக்கிரம் வாடா. உள்ள வந்துட்டு வா சீக்கிரம் வா. ஆனா இது கிரிட்டிக்கல் ஏரியா, அவ்வளவு தூரம்லாம் வரக்கூடாது. இதுவே உள்ளதானா? ஏய் நான் என்ன சொல்றேன், அவனை இல்லை டைம் ஆயிடுச்சிங்க. நான் அது அவனை விட்டு வர்றதுக்குள்ள அதுக்குலடா, அவனை கூட்டு வந்தனா அவங்க அம்மா ஏன்னா தேவையில்லாம திட்டம் என்ன பண்ணுவ நீ மயிரா? அதுதான் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டு வந்துட்டாங்க. தப்புடா. சரிண்ணா ஏய் பாட்டில் தானே போட்டு அவள் தான் நான் வந்துட்டேனே. போலாண்ணே. உனக்கு என்ன அறிவு இருக்கா உனக்கு? என்னண்ணா பண்ணுறதுன்னா இவ்வளோ பெரிய காட்டு உள்ள கூப்பிட்டு வந்து, இது கர்நாடகா அண்ட் ஆந்திரா ரெண்டுமே பார்டருங்க. இது இங்கே யானைலாம் இருக்கும். எதுனா ஒன்றுன்னா நம்மளால எதுவும் பார்க்க முடியாதுங்க. என்னடா அது பயமாகுதுடா. நான் வந்து நின்னோன்னே பாருங்க, யாரோ தட்டின மாதிரி இல்லை. இந்த டைம் பார்த்தீங்களா? இல்லை யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சுப்பா. ஆமாண்ணா, அந்த மாதிரி சத்தியமா. அதுக்கு தான் பாரு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன் பாரு. நீ பாத்தியா? அதுதான் இவ்வளோ உள்ள வராதீங்கண்ணா. நான் இல்லை ஓப்பன் உள்ள வரக்கூடாதுங்க. என்னது பார்த்தீங்களா எப்படி இது? சரி அவனை விட்டியா? அங்கேயே விட்டியா? அவன் யார்? அவன் ஃப்ரெண்டா? அண்ணா சித்தி பையனா அவன். இது கேமரா அப்படி இப்படி என்ன லைட் ஹாய் காய்ஸ், இது இன்ஃபர்னல் மிஸ்டேக்ஸ் சேனல். எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் தொடர்ந்து வீடியோ கொடுப்பேன். வீடியோ கொடுக்க முடியாத ஒரு சில காரணங்கள் என்ன, ரியலான நேச்சுரலான பேயெல்லாம் பார்த்து வீட்டுக்கே வந்து பெரிய அமக்கெல்லாம் பண்ணி முடிச்சிச்சு. ஏன்னா இங்கே ரொம்ப சவுண்டு போட்டு பேச முடியாது. ஏன்னா யானைங்க நைட்டில் தான் உலாவி வரேன்னு சொல்லி அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஏதோ வைத்தியம் வரதுக்கு முன்னாடியே இவனாச்சும் தைரியமாக இருக்கிறான். நான் கொஞ்சம் கூட எனக்கு தைரியமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் என்ன நடக்குங்கிற அப்படியே பக்குன்னு இருக்குது. கைஸ் தயவுசெய்து ஒரே ஒரு லைக்கு, ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா யூடியூப் கம்பெனி எங்கேயோ இருக்குது. நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் கமெண்ட்டை கீழே தயவுசெய்து சொல்லுங்கள். கமெண்ட் அடிங்க, கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது குறை, கேமரா குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சா தயவுசெய்து கமெண்ட் நல்லா நிறையா பண்ணுங்கள். ஆமாம், திட்டினா கூட திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எனிவே கைஸ், இந்த இடத்த பற்றி நிறைய விஷயம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஏரியா உள்ளே போகிறதுக்குள்ளாரே ஒரு பதட்டமாகவே இருக்குது. எனக்கு இன்னமும் தெரியல, எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. வைத்தி, இதை பற்றி ஒரே ஒரு 2-3 வார்த்தை சொல்ல வைத்தி. கிறிஸ்டியனை பற்றி சொன்னீங்க, மட்டும் சொல்லு. சொல்லு. ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வந்து சூசைட் பண்ணிதான் இது உள்ள இருக்கிற ஒரு கிணறுல. சரி, அது ரொம்ப கிரிட்டிக்கலா இந்த ஊர்ல இன்னும் பேசப்படுதுங்க. 7-8 மணிக்கு மேல யாரும் வெளியே வர மாட்டாங்களா அந்த இடத்துல. அது சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சுங்க. ஆனா இது உண்மையா பொய்யான்றது இல்ல திடுங்கல, சம்திங் கிராஸ், ஏதோ ஒரு கிராஸ். ஐயோ டேய் நாய்டா, டேய் நரி பாது. நரியா? என்னது நரிதானா? ஏய் நரியா? நரிதானா? நரிலப்பா, நாய் பாது பாருப்பா. இந்த செகண்ட் போயிச்சு பாருங்க. இல்ல எனக்கு நீ சொல்லும் போதே பயந்துச்சுடா சுத்தமா. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, எனிவே கைஸ், அடுத்து அந்த கிறிஸ்தவ குடும்பம் இறந்துட்டு இன்னும் வந்து அந்த ஆவி இங்க சுத்துறதாவும் இந்த ஊர்ல நிறைய பேசப்படுதுண்ணா. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இன்னைக்கு பாக்குறோம் நிறைய பேர். யாராவது வெளியே இருக்காங்களா பாத்தீங்களா? இங்க அவ்வளவு மெயினா இருக்கிற மாதிரி இருக்கு, யாருமே இல்ல. சுத்தி வில்லேஜஸ் இருக்குங்க இங்க. ஆனா ஆட்கள் யாருன்னா இருக்காங்களா பாத்தீங்களா உள்ள இடத்துல? ஒண்ணு ஏன பயமா இல்ல இந்த பயமான்னு தெரியல. ஆனா 7 மணிக்கு மேல யாரையும் பார்க்க முடியாதுங்க அங்க. அதனாலதான் உங்களை வந்து விளிம்பிலியா நிக்க சொன்னேன். நீங்க உள்ள வந்துட்டீங்க. அது கூட யாரும் இன்னும் 3 பொண்ணு, 4 பேர் சூசைட்னா ஒரே கிணத்துல. ஏன்னா இந்த சுத்து வட்டாரத்துல அந்த கிணறு மட்டும் தான் இருக்குங்க, பெரிய கிணறுங்க. அது இது பயமாவே இருக்கு எனக்கு. சரி போலாமா? சரி, அப்போ வந்து அவங்க பேர் என்ன? அவங்க பேரு ரூத்தா? என்ன இல்ல, ஒரு பேர் ஸ்டெல்லா.
ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஒருத்தருங்க, அவங்கள பத்தி தான் நிறைய பேசப்படுறாங்க. ஸ்டெல்லாவா? ஸ்டெல்லான்றவங்க மட்டும் தான் பேசப்படுறாங்க, மீதி பேர் எல்லாம் யாருன்றது தெரியலங்க. இன்னும் 3 பேர் டெத் ஆயிருக்காங்க. இங்க ஒரே ஃபேமிலி தான் சூசைட் பண்ணிக்கினாங்க, மொத்தமா சூசைட் பண்ணிக்கினாங்க. சத்தம் இல்லை நம்ம இங்கே வெயிட் பண்ண தேவையில்ல நினைக்கிறேன். இல்லை இது யானைகள்லாம் வரட்டு பயன்படுத்திக்கிட்டேன். தேன்கனி கோட்டை இது இங்கே இப்போ இங்கே வருது இது உள்ளார. ஆமாங்கண்ணா, இங்க இருக்கு. அப்போ இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், அது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாக. ஆமா, கிருஷ்ணகிரி மாவட்டம் இது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வருதா? ஆஹோ கைஸ், ஓகேனா இல்லை, அது ஓகேனாக்கல் லைனில் தான் இருக்குது. சரி வாங்க நின்று பேசலாம். இப்படி ஒரு நிமிஷம், இப்படி டக்குனு இப்படி கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கைஸ், இதுக்கப்புறமா வந்து எதுவும் பேசுகிறதில்ல, ஏன்னா நடந்த சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு சொல்லியாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க வந்து ஒரு சர்ச்சில் வந்து பிலீவராக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமான வந்து அவங்க கணவன் வந்து எனக்கு கிடைச்ச தகவலின்படி அவங்க கணவன் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்ததுனால. ஏடா போலீஸ் வருவாங்களா அந்த இடத்துல? இல்லை. நான் கேட்குறது பதில் சொல்லு. போலீஸ் வருவாங்க ஐயா? இல்லை, அதெல்லாம் வரமாட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் போலீஸா? அவங்க எதுக்கு இங்கே வராங்க? சும்மா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள வரணும் எப்பவுமே. அப்போ கார்டு யூஸ் பண்ணணுமா? கார்டு யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, எனிவே ஓகே கைஸ், ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக தான், கார்டெல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன். ரெடியாக தான் இருக்குது, ப்ரெஸ் கார்டு இருக்குது, யாராவது வந்தால் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் கேமராலாம் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த எனிவே இது என்ன நிறைய மாதிரியே பார்க்குறதுக்கு கேட்டு கைஸ். இதில் பார்த்து சொன்னாக்க அந்த பேர் தான் தெரியுது எனக்கு. உண்மை ஸ்டெல்லாங்கிற அப்படிங்கிற இப்போ வயது சொல்லி தான். பட் அங்கே நான் கேட்கும் போது பிலீவர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த விசுவாசின்னு சொல்லுவாங்களா சர்ச்சில், அவங்க கணவன் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணதுனால, ஃபேமிலியில் ஏதோ சந்தேகப்பட்டதுனால டார்ச்சர் கொடுத்ததுனால அந்த பொண்ணு வந்து இந்த கிணத்துக்குள்ளே வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அதை பற்றி எப்படி வேறேன்னு தெரியாது. இவன் சொல்கிறத பார்த்தாக்கா அதை விட பயமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு உருவம் அங்கே நிற்கிற மாதிரி இப்போ உண்மையிலே இப்போ காட்டுவாங்க. ஆமாண்ணா, எனக்கும் அந்த கண்ணாடி கிட்ட தானேண்ணா, கண்ணாடி கிட்ட ஏதோ சம்திங் ஒரு உருவம். ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிதுண்ணா, எனக்கு ஏதோ ஒன்று கண்ணாடியில் தான் தெரியணுவாங்க. அது பாருங்களேன், கவனிங்களேன். நீ கவனிங்க, ஏதோ ஒரு உருவம் தெரிதுண்ணா. கைஸ் நல்லா உங்களுக்கு லைட் அடிச்சா இல்லை பாருங்க, கைஸ் டோர் கண்ணாடியில் பாருங்கள், ஏதோ ஒரு உருவம் தெரிற மாதிரி இருக்குது. ஓகே, எனிவே நம்ம ஏன்னா இதை பிடிச்சிக்கலாம். ஓகே, இதை பிடி கைஸ். அப்போ நம்ம பொறுத்திருந்து, ஏன்னா அவங்க கிறிஸ்டினா இருந்தாலும் கூட அவங்களுக்கு பிடிச்சது ஒன்றே ஒன்று என்ன சொன்னாக்க, அவங்க மறித்து போகும்போது அவங்க செத்து அந்த பணத்தை வந்து தூக்கிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அப்புறம் அதை வச்சுட்டு இந்த சாம்பிராணி புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அந்த சாம்பிராணி போடும்போது அவங்க வீட்டில் அன்னையிலேருந்து வந்து பயங்கரமாக உள்ள அத்தம் பண்ணி நொறுக்கி அந்த வீட்டுக்கு இந்த ஏரியாவிலேருந்து எங்கேயும் போகவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரே பயங்கர சத்தம், அது இது பயங்கரமாக ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், கொடூரமான சவுண்டு, ஊருக்குள்ளே வந்து பேய் பிடிக்கிறது. அப்படிலாம் பார்த்தாக்கா யாரோ போய் இந்த ஸ்டெல்லாங்கிற அந்த கிறிஸ்டியன் லேடி வந்து இன்னொருத்தவங்களை போய் வந்து பேய் பிடிச்சி, அவங்க அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து நீ யார், இன் ஜீசஸ் நேம் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது, ஐ ஆம் ஸ்டெல்லா அப்படிலாம் சொல்லியிருக்கேன், நான் ஸ்டெல்லா தான், நான் இவ்வளோ அழிக்க வந்திருக்கேன், இவ்வளோ கொண்டு போக வந்திருக்கேன், நான் மட்டும் தான் இருக்கிறேன், என்ன பண்ண. அதுக்கு பிற்பாடு மூஞ்சில் அடிப்பான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க போய் தற்கொலை பண்ணிச்சான் அப்படிங்கிற வந்து ஊரில் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் இவனுக்கு நிறையாவே தெரியும். ஏன்னா இவன் ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து வேலை செய்கிறான், கம்பெனியில் வேலை, எல்ஜி கம்பெனியில் வேலை செய்கிறான் அவன். கைஸ் ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, அதை வச்சுருக்கான் பாருங்கள். இந்த எல்ஜி கம்பெனி நம்ம வந்து வைத்தி வந்து வேலை செய்கிறான். ஸோ அந்த கம்பெனியில் வந்து அவன் ஃப்ரெண்டு வேலை செய்கிறான். அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்தை பற்றி வைத்திக்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தனால, ஸோ நல்ல ஒரு சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்காதனால தான் என்ன பண்ண மெனக்கிட்டு வெயிட்டிங் பண்ணி இருந்து வந்து எடுத்தேன். அதான் த டெவில் என்கவுண்டர். வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன நடந்தாலும் நம்ம வெற்றி தான் என்றைக்குமே. வாங்க போகலாம், லேட்ஸ். நீ வேற என்னடா
மாறிட்டுண்ணா வைத்தி ஆண்ணா ஆண்ணா வழி அந்த வழி தானே? ஆமாண்ணா ரிவர்ஸ் வாங்க. அந்த வழியா? ஆமாண்ணா. காடு காடு. பா ஆண்ணா அதுப்பா அந்த வழிப்பா. ஆண்ணா அண்ணா நீ தானே உனக்கு தெரியாத வழியே? அண்ணா நான் எப்போனா வந்திருக்கேன், இதுதான் லொக்கேஷன் சொன்னாங்க, அப்படியே போயிட்டுருக்கேன். ஏன்பா இதுதான்ப்பா லொக்கேஷன், எனக்கு தெரியாதப்பா. உண்மையில இருக்குமா கிணறுங்க? இருக்குண்ணா. துத்துட்டாங்கிறேன். அண்ணா மேலே அந்த விளிம்பு மட்டும் வச்சிட்ருக்காங்க, மீதியெல்லாம் அந்த கிணறு அப்படியே தானே இருக்கு. அது பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்கு, அது அப்படியே தானே இருக்கு அந்த கிணறு. இப்படி வாட்டி ஏமாத்தாடு. ஐயோ என்னடா அது வயிற்றுல போகுது. வண்டி போகுமா அப்படியே? போங்கண்ணா, அதுவே போங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? இதில் போண்ணா, இதில் போண்ணா. ஏய் கிணறு அங்கே இருக்குடாப்பா. நான் அதில் போனோம், அதில் தான், அந்த மூலையில் தான் இருக்கு. அப்படி போங்க, அப்படி போங்க. இந்த மொழியில இருக்குது? ஆமாம் ஆமாண்ணா. துந்துருக்குன்னு சொன்னாங்களே. இடம் அப்படித்தானே இருக்கும், இங்கே பாருங்க முள்ளோட தானே இருக்கும் இடம். இப்படி தானே போய் ஆகணும். வழி ஒத்தையடி பார்த்து தானே இது. இங்கன்னா ரோட்டை போட்டு வைக்க போகிறாங்க, யாருமே வர்றதில்லை இங்கே. மாடு கீடு மேய்க்கிறதுக்கு பகலில் வருவாங்க போல. எப்படி இது பாருங்களேன், இடம் தெரிதுங்களா? காட்டு யானை வர இருக்குங்கிறாங்க. என்ன ஒன்று பத்துன்னு இது பாருங்களேன், அங்கே வெள்ளையாக தெரிது பாருங்கண்ணா. ஏதோ ஒரு 10 அடி ஏசு பா சிறுத்த கிருத்த இருக்க போகிற அடி, ஏதோ கருப்பா தர மாதிரி அடிப்பா. நான் வெள்ளையாக நான் தெரிது பாருண்ணா, ஏதோ பத்து இருக்குண்ணா அங்கே. இல்லை சிறுத்தைங்க இருக்குமா? சிறுத்தைன்றது இவ்வளோ டைமுக்கெல்லாம் வெளியே வராதுண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. ஏய் என்னடா 10 நிமிஷத்தில் பயமுச்சுடா தம்பி. எப்பா டேய் தம்பி, அண்ணா 10 நிமிஷத்தில் நீ பயமுறுத்திட்ட பாரு, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஓகே எனிவே நம்மளுடைய இடம் இதுதானே? ஆண்ணா ஆண்ணா. இந்த இடமா இல்லை அங்கேயா? ஏய் எங்கடா அது? கரெக்ட் தான், போனா கிணறுங்க. கிணறு இன்னும் போனோண்ணா. இல்லைப்பா இங்கே தான் இருக்கு. ஆண்ணா வந்துட்டேண்ணா. தோணா தெரிதுங்களா? எங்க? அதான் நான் முன்னாடி முன்னாடிண்ணா. காய்ஸ் இதான் பாய்ஸ் கிணறு. இதோ பாருங்க, இதோ இருக்கு காய்ஸ். வந்துட்டோம், கிணத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஆவி காட்டுறாப்பா, அதை காட்டிட்டு தானே இருக்கேன். வரேன். ஓகே காய்ஸ், கிணறு தான். ஏய் மைனே, நான் போட்டுடலாமா? ஏன்னா துண்டு இருக்குல்ல, நீ பார்த்தியா? நீ பாருங்கள, குஞ்சு பார்க்குற மாதிரி தான் இது. இல்லைண்ணா அதுக்கு இல்லை, துண்டு இருக்கு பார்த்தியா? அப்படின்னா கிணறுடா, துண்டு இருக்குடா. கிணறு மூடிட்டு இருக்கா தான் பார்த்தேன். மூடி இருக்காங்கன்றது தான் தெரியல. இது எப்படி கிணறு இருந்துச்சுண்ணா ஃபஸ்ட்டு. எப்படி க்ளீன் ஆட்டாதா? பக்கத்தில் இது இருக்குதா? அதுண்ணா ஹைவேண்ணா அது. ரோடா? ரோடுண்ணா. அது எங்கே போகுது? ஒகேனக்கலா? ஒகேனக்கல் ரோடுண்ணா அது. ரோடு தான். ஆமாங்க, ஸ்ட்ரைட்டாக ஒகேனக்கல் ரோடு. சவுண்டு கேட்குதுல்ல? தும்புற சவுண்டு கேட்குது பாரு. கேட்குதா? அண்ணா அது ஏதோ மிருகம் மாதிரி இருக்குண்ணா. மிருகமாக கூட இருக்குண்ணா. மிருகமா? யானை தான் ஓடி. யானெல்லாம் இன்னத்துக்கு வந்துச்சுன்னா ஓட வேண்டியது தான். நம்ம காரு கூட பற்றிட்டுண்ணா அது. துந்துருச்சு போறா. பாத்தியா பாம்பு கிடக்கு? ஆனா இது வராது.
காய்ஸ் இதுதானே அது ஆண்ணா கிணறு இங்கே இருந்துச்சு இங்கே இல்லைண்ணா அந்த பக்கம் பார்த்தேண்ணா. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? ஆமாண்ணா. உனக்கு தெரியும்ல? தெரியுண்ணா அந்த கிணறு எனக்கு. அந்த கிணறு தானே மெயினாக காட்டுவாங்களே இங்கே வந்து. முடிஞ்ச வரையும் போராடு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக துந்து போன கிணறு இது காய்ஸ். அது வந்து துந்து போன கிணறு. ஆக்சுவலாக அந்த பிளேஸ் கிடையாது லொக்கேஷனு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது லொக்கேஷனு. நீ அவனை கூப்பிட்டு இருந்தால் கூட அவன் காட்டிருப்பான் கரெக்டாக. வழி தெரியாமல் போயிட்டான் பாரு. சொல்லி புரியுதா? இல்லை என்னடா அது, எதுக்கு இது ஒரு மாதிரி நிற்கிற மாதிரில அப்படியே கேமராவே டர்ராகுது. ஏன் அப்படி என்னவா யாராவது இருக்கிறாங்களா? படுத்துக்கிற மாதிரி இருக்குப்பா ரோட்டில். ஆனால் ரொம்ப த்ரில்லாக இருக்குது இல்லை? இது நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் வந்து இந்த காடு வழியே தானா அடி பாதனா இது. அப்படியா? ஆமாங்க. மாடு மேய்க்கிறவங்க அவங்க மட்டும் தானே தெரிவாங்க பகல்ல. ஆனால் நைட்ல எவனுமே இருக்க மாட்டான். ஆனால் நீ வந்து பகலில் தான் வந்திருக்கேங்க. நான் பகல்ல ஒரு வாட்டி வந்தானே பேத ஊருக்கு வரும்போது அவனுங்க விசாரிக்கும் போது தானே அந்த மாதிரி லொக்கேஷனை சொல்றானுங்க. இது பாருங்களேன் எப்படி இது ஆறு மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆத்து வழி ஆத்துல இறங்கி போற மாதிரி தான் பாருங்க. எப்படி போவதில்ல அதுதானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், வேற வழி இல்லைங்க. காய்ஸ் ரொம்ப ஒரு டேரரான இடம் காய்ஸ். இது உண்மையிலே சொல்ல போனால் அப்படியே த்ரில்லாக இருக்குது. பேய்ங்க வந்தால் கூட எதுக்கு க்ளீனாக பழிச்சுன்னு தெரியும் போல இருக்கு. ஆனா காய்ஸ் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஸ்டெல்லா வந்துக்கிட்டே இருக்கேன், கவலைப்படாத. உன்னை வந்து இன்னைக்கு கட்டி ஐயோ வேணாம் என் வீட்டுக்குலாம் வந்துடாத. என் வீட்டுக்கு வந்து தான் ஏற்கனவே 2-3 வந்து பெரிய தொல்லை கட்டி அடித்து பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். நடமாட்டமே இருக்காதா? ஆமாண்ணா. நீ இப்போ சொல்றல்னா அதே மாதிரி தான் நான் நிறைய விஷயம் இருந்தேண்ணா. அது உண்மையாகவே இந்த மாதிரி நைட்டெல்லாம் ஷூட் பண்ணி குழந்தை அலருது வீட்டில். காய்ஸ் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக நம்ம ஏதோ வருது ஃப்ரையர் பண்ணின்னு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் முதல் வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, போகும்போது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா நான் வீட்டில். ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறது பெருசு இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிற்பாடு தான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. பயங்கர பிரச்சனை வருது. ஆமாண்ணா. சண்டை போகிற இடத்துலலாம் சண்டை. எவனாவது நம்ம போய் அடிக்கிற மாதிரி ஆகிடுது. யாராவது பெரிய பிரச்சனைலாம் மீட் பண்ணுறோம். அதனால தான் வீடியோவே பேசாமல் இந்த கூஸ்ட் வீடியோ விட்டுறாமன்னு கூட பார்க்குறேன் சில நேரத்தில். அப்படிலாம் வருது சத்தியமா. என்ன இது? ஆமாண்ணா நான் நிறைய வந்துட்டு இந்த வீடியோவால் நிறைய 1 வருஷம் நான் வரவே இல்லை இந்த வீடியோவில். எக்ஸ்ட்ரீம் லெவலில். ஆனால் இது எல்லாம் நினைக்கிறாங்க டெவில் வீடியோ எடுக்கிறோம், அதோட பின்விளைவு என்ன தெரியுமா? டெவில் வீடியோ எடுக்கிறோம்னா அதோட பின்விளைவு மோசமாக இருக்கும். நான் கைக்கு வந்து 4 இருக்கேன், 4 குழந்தைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து கால் ஒன்றிச்சு. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. நைட்டில் வராத, வீட்டுக்கே வராத அப்படின்னு திட்டுறாங்க. அவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் வாழ்க்கையில். காய்ஸ் உண்மையை சொல்ல போனால் வைத்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க காய்ஸ் இந்த இன்ஃபர்மல் மிஸ்டேக்ஸ் வந்து வளர்ந்து வர்றதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தான் டாப்பில் இருக்க வேண்டிய ஆள். இன்றைக்கி சத்தியம்னா உண்மை தான். இன்றைக்கி வந்து டாப்லனாக்கா யூடியூபர்லேயே இன்றைக்கி வந்து ஹை ரேஞ்சில் இன்றைக்கி நான் வந்து இருக்க வேண்டியவன். ஸோ என்னன்னே தெரில. நம்ம இல்லைண்ணா நீங்கள் ஃப்ரையர் அவங்கெல்லாம் போனாங்கன்னா வீடியோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரையர் பண்ணி அந்த ஆவியை அழிக்கணும்னு நினைக்கிறதுனால அந்த ஆவி உங்கள் கூட இருக்கிறவனை தாக்குது. அது இன்னைக்கு எப்படி ஆயிருக்கேன் பாருங்களேன். ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆகி போச்சு. இப்போ ஆக்சுவலாக அந்த கிட்ட நெருங்கிட்டு நினைக்கிறேன். ஏன்னாவா ஆனால் தைரியத்தை விட்டு தரலண்ணா. இன்றைக்கும் நான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கிறேன். என்ன ஒன்றுன்னா நம்ம வாழ்ந்தா எத்தனை நாளும் வாழ போகிறோம், இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறோம், ஒன்றுமே கிடையாது. அது ஜின் வீடியோ போட்டோம் இல்லைங்களா? ஒரே விஷயம் சொல்கிறேன் காய்ஸ். நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோவில் என்னுடைய ஆதங்கம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஏன் ஒரு வீடியோ போடல, ஏன் ஒரு வீடியோ போடல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் வீடியோ போடாததுக்கும் சில காரணங்களும் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். நான் ஒரு அன்பான ஒரு பெட்டு வளர்த்தேன். அந்த பெட்டு வந்து அது இறந்துருச்சு. அது இறந்த நாள்லேயே வந்து என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருந்தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் அது இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது மிகப்பெரிய விஷயம். உயிரோடு இருந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா
அந்த வீடியோ பாருங்களேன். ரொம்ப எவ்வளவோ பணத்தை வந்து 1000 செலவு பண்ணேன். கொண்டு போய் 2000 10,000 நிறையா செலவு பண்ணேன். கடைசியில் நம்ம இவ்வளோ ஏரியா தேடி போகிறோம், இதுவரையும் யாரும் வந்து எந்த இதுவும் பண்ணல, நம்ம எந்த மேலேயும் வரலங்க. அவனுமே எங்ககிட்ட வர மாட்டானுங்க, பேச மாட்டான். நம்ம என்ன கேட்குறேன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம் வீடியோக்காக, அடிக்கடி கொடுக்கணும்னு. ஆமாம், நல்லது கொடுக்கணும். நாங்கள் வந்து பேயெல்லாம் காட்டுறது கிடையாது. பேய் உண்மையிலே இருந்துச்சுன்னா காட்டுவோம், இல்லைன்னா அதுவும் காட்டுறது கிடையாது. தனிமையான பாருங்க, காட்டு ராஜா போது பாருங்க 2 அதுங்க 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு தைரியமாக இருக்குது. இங்கே இந்த ஏரியாவுக்கே காட்டு ராஜா அதுதான். ஓகே, எனிவே அங்கே பாருங்கள் தனியாக போயிட்டுருக்கு பாருங்க. ஓகே, எனிவே நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிவிட்டேன். இந்த வீடியோலாம் கொடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல பயங்கரமாக கவனம் போது பாருங்க காட்டு ராஜா. ஆனால் நானும் இவங்க எதுக்காக வெயிட்டிங் பண்ணுறோம்னா, நானும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம். ஆனால் நாங்கள் ரொம்ப பாதகத்தில் தான் உள்ளே வந்திருக்கோம். இந்த இதில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன்ஸில் எவ்வளோ பிரச்சனைங்க. என்ன ஒன்று, போலீஸ்காரவங்கள ஒரு இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு ரவுண்டை பண்ணி பிடிச்சிட்டாங்க எங்களை. ஆனால் அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் லைட் அடித்தோன்னே அங்கங்கே எல்லாம் மீடியா தான் அப்படின்னு சொன்னோன்னே கம்முன்னு ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து பேய்க்கு மீடியா தெரியாதுண்ணா, என் பிள்ளைங்கள சாகுதுண்ணா. இல்லை என் பிள்ளை இன்னைக்கு வந்து பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி நைட்டு அலாம். தம்பி வந்து எப்படின்னா நம்ம கூடயே வராள், கோடை போடுறனா ரோடை போட்டுருவான் அது போல். ஸோ அதனால் இப்போ கூட சொல்கிறேன், கடைசி வரைக்கும் என்னை பற்றி எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஏரியாவே பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கும் பக்கத்தில் ஒகேனக்கல் ரோடு ஸ்ட்ரைட்டாக போயின்னு தான் இருக்குது. ஆனால் செம்ம திருவிழா. இன்னும் கிணத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோமாப்பா, இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். இங்கே போடுறான், நம்ம இந்த காட்டுராஜா தானே கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு கால் ஜின்னா இருக்குமா? இருக்கலாம்ண்ணா, உண்மையாக அந்த மாதிரி தானே வரும். ஜின்னுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாய் போல் பூனைங்க போல் பயங்கரமாலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூனை மாதிரி வராதுங்க, பூனை வந்து ஆன்மா கிடையாது, பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நைஸ். இன்னைக்கு ஓகே, எனிவே நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஓகே காய்ஸ் விட்டுட்டு நடந்து போகிறோம். இதுக்கப்புறம் அனந்தம் பண்ணுமா? இங்கே பா. ஆமாண்ணா, நடந்து தான். ஏன் முடியாதா? ஆண்ணா, இறா பார்த்தாலே பயமாகுது அந்த இடமே பார்த்தா. ராஜா ஃபுல்லாக ஃபாரஸ்டா? ஆமாண்ணா. அண்ணா அது மேடுண்ணா. பாம்புலாம் இருக்கும்பா. ஆமாண்ணா, ராஜநாகம் தானே அண்ணா? நிறைய இருக்கும்ண்ணா, இது பாம்பு தானே ஃபாரஸ்ட் ஏரியாண்ணா. ஆமாண்ணா. ஏப்பா பார்த்தாலே பயமாகுது, இப்போ வேணாம்ப்பா. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குப்பா, செம்மையா. ஓகே, நான் போகலாம். நான் ஹெவி டைம் ஆயிடுச்சு, நாய் கத்துது, கேக்குதா? அம்மாரு என்னப்பா பிரச்சனை? நான் பயப்படல, நீ பயப்படுறியா? நான் இங்கே நிறைய பஞ்சாயத்து இருக்குண்ணா, சொல்கிறாங்க. நம்ம கேட்டோம், நம்ம இங்கே வாழ்ந்தவங்க எல்லாம் வந்து 7 மணியோடு உள்ளே போயிட்டாங்க, எவனையும் வரல வெளியில், நம்ம மட்டும் வந்து நிற்கிறோன்றது தான் நான் பஞ்சாயத்து. எனக்கு நான் ஊருக்கு தெரியலண்ணா, நம்ம எப்பயோ ஒரு நாள் வந்துட்டு போயிடுவோம். ஜாக்கியே போயிடுச்சு, அப்புறம் நான் என்ன வாப்பாவா போயிடுவோம். போ, எந்த இடம் கட்டு, இடத்த கட்டு, இடத்த கட்டு. ஏய் வைத்தி, அதெல்லாம் என்ன பார்க்குற? டேய் போனா காட்டு. ஏய் வழியும் வந்துடுறதா இது? ஏய் எங்கடா போகிறான் வைத்தி? எங்கே போகிறான்? ஏய் இருடா வைத்தி, இருப்பா. வைத்தி இந்த லைட் வச்சுக்கோ, அதை கொடு. இது எப்படி? இது ஒரு நிமிஷம் எப்படி? இங்கே பாரு.
ஏய் வைத்தி, ஏதோ சவுண்ட் வருது பாருங்க, பாருங்க பாரு. அங்கே யார் அது? கைஸ் ஏதோ ஒன்று நோட் பண்ணுங்களேன் சவுண்டு. என்னடா இது? குயிலா? நீ என்னடா குயில்கின்னு இருக்கிறா? மணி 6 போதா 5 போதா விடியகால? மணி 2 மணிக்கே கத்துதுடா பைத்தியக்கார வந்து. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய மரத்தை. இங்கே வாங்கம்மா, வந்து பாரு, இங்கே வந்து பாரு. அங்கே போவது நீங்கள் அங்கே போகிற. டே இது வராது கைஸ். இந்த கிணறு நீங்கள் பாருங்க. கிணறு இதாடா கிணறு இது. டேய் தொந்தூருக்குடா. கிணறு ஒட்டாங்க, ரவுண்ட் எல்லாம் மேல இருக்கு, மேல ரவுண்ட் ஒட்டாங்க. அதுல நடுவில் ஒரு தண்டவாளம் இருக்கணும், தண்டவாளம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த தண்டவாளத்துக்கு தான் நான் பஞ்சாயத்து. இங்க பாரு ஒன்று சொல்டா, நீங்க வந்து பாருங்களேன். அது கிட்ட பார்க்கறதுக்கே இங்க பாரு. இருடா போலாம் இருடா. டேய் நீ பாட்டுக்கு போயிடுறா. ஐயோ அது கிணறுல விளிம்பு இல்ல. விளிம்பு இல்லையா? தவறி காலை விட்டாலும் முடிஞ்சிச்சுங்க. வேற மாதிரி ஆகணுங்கிறியா? இங்கே பாரு, நீ போவாதா, நான் சொல்லிருக்கடா. நீ போவாத, நான் சொல்லிருக்கலவா? கைஸ் ஏதோ ஒன்று நடக்க போதும் பயமாக இருக்குது எனக்கு வேற. டேய் நம்ம கார் அங்கே நிப்பட்டோம்ல, இவ்வளோ தூரம் இன்னொன்ட்டு வா. இங்கே பாரு நைனா, இரு இருடா. டேய் பேமானி, டெத்துக்கு வச்சாங்களா? டேய் அதெல்லாம் பாரு, நீ வேலையை பாரு. ஹேய் கரண்ட் மரம்டா. கரண்ட் மரம். கரண்ட் எல்லாம் இல்லைண்ணா இப்போ. இதெல்லாம் போயிடுச்சுங்க. ஏய் ஒரு நிமிஷம் லைனில் இரு. ஹலோ, ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன் பையனப்பா. ஆமாம் பா, போ. இரு நீ விளிம்பில் போகாத. வேற பயந்து கரண்ட் கம்பியில் கூட பக்கத்தில். ஓப்பனாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து வரணும். இரு ஏ ராஜா சொல்கிறது கேளுடா. மூட்டுக்கிறாங்க போலண்ணா. எப்போ மூடினாங்க? அது நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுண்ணா. அது அந்த பஞ்சாயத்துக்கு இதெல்லாம் ஒடிச்சிருக்காங்க பாருங்களேன். என்னது? ஆமாம். டேய் சரக்கு அடிக்கலாம் யாராவது? இல்லைண்ணா, இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்களா? இங்கெல்லாம் யாரும் வரலண்ணா. டேய் ராஜா கைஸ், இந்த கிணறு தான், இந்த கிணறு தாங்க. இந்த கிணறு தான் ரைஸ் கைஸ், இதுதான். டேய் என்னடா இது? கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. டேய் அப்பா கைஸ், இந்த கிணத்துல தான் ஸ்டெல்லா வந்து விழுந்து இறந்துச்சு. டேய் அப்பா, டேய் இங்கே வா பாருங்க கைஸ். நான் காட்டுறேன், மெதுவாக காட்டுறேன், ஏன்னா கிட்ட போகக்கூடாது. இதுலேருந்து நம்ம கீழே விழுந்தால் கூட நம்ம தவறி ஏறலாமா? நான் சான்ஸ் இல்லைண்ணா. ஏற முடியாதுங்கிறியா? நான் இதெல்லாம் ஒடிச்சு உள்ளே தள்ளிட்டாங்கண்ணா. இந்தாண்ட வாடா கைஸ். இது உள்ள உழுந்துட்டா கூட சான்ஸே இல்லை கைஸ், ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது கயிறு இருந்தால் கட்டி யாராவது இப்படி மேலே தூக்கி, ஆழமான கிணறு. இதில் தான் இந்த ஸ்டெல்லா வந்து விழுந்து இறந்துட்டாங்க. 3 பேர், இன்னும் இவங்களோட சேர்ந்த ஒரு 3 பேர். ஸோ உள்ளே போகும்போது இங்கே பாருங்க. யாரா அது? அந்த காட்டு உள்ள தானே இருக்கும் இப்போவும். ஐயோ என்னடா அது? நீ சொல்லும் போதே அங்கே டர்றாகுதுடாடி. வந்துடுறவா. இது ஓரமாக போயிடுறேன். இங்கே வாடா பைத்தியக்கார பேல. பைத்திய பே. இந்த வழியில் தான் போகணும் நம்ம. சரி போ நீ போ. கைஸ் ஓரமாக தான் வரோம். இது கொஞ்சம் அசந்தா கூட மேட்ரு முடிஞ்சிடும் கைஸ். இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. டேய் வைத்தி, இருறா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குடா. டே வைத்தி, டேய் இங்கே வா. பெரிய மரம். எப்பா நீ வாப்பா டே அப்பா சாமி நீ வாப்பா, வந்துருப்பா. நீ சொல்கிற கேளு, இருட்டு பயில. டே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கடாப்பா. யார் நின்னுது? என் பிடி வா. வாடா பொய்யாளா வா. யாருங்க? சரி நான் உனக்கு என்ன பண்ணும்ப்பா, அதை அந்த சாம்பிராணி இங்கே பாரு கைஸ். நல்லா ஒன்று பார்த்தேங்க, பேர் தான் ஸ்டெல்லா, பட் லைக் வந்து சாம்பிராணி லைக் பண்ணோம். ஸோ இப்போ இந்த சாம்பிராணியை வந்து நான் வந்து
என்ன பண்ண? நீ தான் கொளுத்து வைக்கணும். நான் கொளுத்து வச்சு வேறு மாதிரி ஆகிடும். சரி சரி. அங்கே நேராக இங்கேருந்து உடையாந்துருது. பிசாசு நேராக வீட்டுக்கு வந்துடுவான். அதுதானே என் வீட்டு வரையும் வரக்கூடாது, இங்கேயே விட்டு போயிடணும். நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் நான். சொல்கிறது கிளை. ஆனால் இது நம்ம சாதாரணமாக ஸ்டெல்லா இரு நம்மளுக்கு எதுவும் நடக்கல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடக்குது. எங்கள் அம்மா வேந்துட்டேன் போன வருஷம் நான். இருப்பா இது ஏதோ ஒன்று இருக்கடா டே பக்கத்தில் டே. எப்போ அக்க பாராடே ஏதோ ஒன்று இது இங்கே பாரு. அந்த பறஞ்சு போன மாதிரி இருந்துச்சுடா தோ. இரு அது ஏதோ ஒரு மறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. யாரு என்னடா அது? சொல்லண்ணா யாரோ பின்னாடி கை தொட்டின மாதிரி இருக்குதா? முதுமலை யாரோ கை வச்சாங்கண்ணா, இப்படி வச்சாங்கண்ணா. யாரோ தொட்டாங்க, சத்தியமாக யாரோ தொட்டாங்க கைஸ். அந்த பக்கத்தில் டே எப்பா காலை சுளிக்கிற அதுதான். நீ எப்போ உடையன்ற நீ பயப்படா. நீயும் இந்த மாதிரி இருந்தா வா இப்போ பார்க்கலாம். வா பயப்படாது வா. யார் இப்போ தொட்டது யாரு? ஏய் வாடா பார்க்கலாம், வாடா பார்க்கலாம் வா. இவ்வளோ காட்டில் இது மட்டும் தான் பெரிய மரம்னு சொன்னாங்க. பெரிய மரம் சொல்றது கிணறு அப்படின்னாங்க. வா 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 வா. இந்த ஊருக்கே தண்ணி பயப்படாத. இன்னைக்கு இந்த தண்ணி யாரும் குடிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் அவசரப்படாத. இப்போ நின்றுது யார் எங்க பக்கத்தில்? டே என்னடா அது? நல்லா தெரியுமா? ஆனா பின்னாடி யாரோ தொட்டு இல்லை ஏதோ ஒரு தொட்டு. இப்போ ஏற்கனவே சுளுக்குப்பா என் காலி. ஏன்ப்பா இதில் வேற மறுபடியும் திடீர்னு டக்குன்னு பண்ணுற? நாய்ங்க வேற கத்துதுண்ணா. இங்கே பாரு. டே சொல்கிறது கேளு. சரி நான் அவனை கூப்பிட்றேன், வா வரியா வரல? சரி நீ அங்கே வீட்டுக்கெலாம் வராத. ஸோ பட் இங்கே இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் பண்ண முடியுமா? நேராக வந்து காட்ட முடியுமா? டே வைத்தி நான் யானைன்றது கூட பயம்ண்ணா. இதை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுமோ? ஒரு வாசனை வருது தெரியுங்களா? ஒரு மாதிரி ஒரு 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 பேடு வாசனை. மல்லிகை போமா அப்படிலாம் அப்படியே இந்த ஒரு மாதிரி சாம்படை வாசனை வரும்ல? ஆமாண்ணா. ஏங்க இங்கே இருக்கிறியா? நீ வரியா? இருக்கடா டேய் அங்கதான் நிக்கிறாப்பா. டேய் டேய் வைத்தி அண்ணா நான் சொல்றத மலை கேளு. அண்ணா நீங்க முன்னாடி சொல்றது கேடா. நீ பயந்துட்டு இருந்தா எப்படி அது? நான் ஐயோ என்னடா அது இப்படி பார்த்தேன் நாங்க. ஆனா நானே நினைச்சு பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. வா போலாம் வா பார்க்கலாம். ஏய் ஸ்டெல்லா. ஏய் ஸ்டெல்லா. டேப்பா கைஸ் அதுங்களுக்கு பிடிக்காதது 2 இருக்குது. அந்த ஸ்டெல்லாங்கிறவங்களுக்கு வந்து அவங்க கிறிஸ்டின் தான், பட் கெட்ட வார்த்தைலாம் பிடிக்க. டேய் அது உக்காந்துருக்கடா. ஆனா ஏய் இருப்பா உக்கார பாருங்க உக்காந்துருக்க மாதிரி தானே இருக்கு. அண்ணா டேய் நீ பாரு நல்லா பாருங்க. நின்றுட்டு இருக்காங்கண்ணா. நின்றுட்டு நம்ம பண்ணுவா. நாங்கள் பாருங்களேன் கிட்ட பார்த்து ஜூம் அடிக்கணும். ஜூம் அடிக்க முடியாது தான் பிரச்சனை. லைட்டுங்க ஓ லைட்டுங்க வாடா. நீங்கள் முன்னாடி போகணா. இங்கே பாரு நீ பயந்துக்கிட்டலாம் இருக்காத, வா பயப்படாத. நான் நீங்கள் முன்னாடி இது என்ன இது புதுசாக எப்படி என் கையை பிடிக்கிறா? என் கையெல்லாம் பிடிக்காதவா? இது தெரியாத இடம்ண்ணா, நம்ம இடமா இருந்தாலும் பரவாயில்லண்ணா. கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் ஒன்றும் பயந்துக்கிட்டலாம் இல்லை. ஸோ வீட்டில் ஏன்னா ஏற்கனவே 2-3 வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை ஆகி ரொம்ப வேறு மாதிரி ஆகி போச்சு. என்ன நாயெல்லாம் கற்றுதுண்ணா. டேய் என்னடா யாரா போகிறான் இந்த நேரத்தில்? யாரும் போகலண்ணா. இல்லை ஃபாரஸ்ட்டுக்காரங்க வந்தால் கூட பரவாயில்ல, தைரியமாக இருந்துக்கலாம்டா. அவங்க யாராவது வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக நான் பார்த்து. நான் சொல்கிறது கேளு. இங்கே பாரு நான் சொல்கிறது மேலே லைட்டாக நான் அடியில் கல் அடிக்கல வரையிறு. ஏய் நான் சொல்கிறது மேலே கேட்டுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா எக்காரணம் ஓடாத, தைரியமாக நின்று பார்ப்போம். நீங்கள் நில்லுங்க, நான் முன்னாடி போய் நீங்கள் நில்லுங்க. ஏற்கனவே கமெண்ட்டில் சொன்னாங்க வைத்தி தைரியமான ஆள், ஆனால் நீ எங்கள் கருப்பாக நிற்கிற மாதிரி இருக்குதுறாப்பா, பயமாக இருக்குதுறாப்பா.
நான் இந்த கைஸ் உண்மையை சொல்கிறேன், கிணத்தாண்ட போய் இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி இது வைப்பாங்கண்ணா. கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாமான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி சாமான் வந்து ரெடி ஆகிடுச்சு. கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாக்க சாம்பிராணி ரெடி பண்ணிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிடுறேன். டேய் வைத்திய பயப்படாத, சத்தம் போடாத பேசாத. கைஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னாக்க சொல்லி இது பண்ணுறேன். உனக்கு இங்கே சாம்பிராணி வச்சுருக்கேன், வரியா? ஸ்டெல்லா பா. ஏய் கைஸ் நான் வச்சுட்டேன். பயமாக இருக்குது. எப்படி பயந்துக்கிட்டலாம் இல்லை, சரி பார்த்துருவோம் இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி. கைஸ் நான் அப்படியே இப்போ நிற்கிறேன். உனக்கு சாம்பிராணி வச்சுருக்கோம், வா பார்க்கலாம், வரியா? யாரா இருக்கீங்களா? கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க கைஸ் நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டேன். வைத்தி சத்தம் விடாத. டேய் வாடா வைத்தி சத்தம் விட வாடாடி, சத்தம் விடாமல் வா பார்க்கலாம். ஐயோ ஏய் யாரு? யாரு? கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்துருக்கேன். வைத்திய வா பின்னாடி போலாம் வா. கைஸ் சாம்பிராணி போட்டாச்சு. சாம்பிராணியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக வச்சுங்களேன், பயங்கரமாக இருக்கும். கைஸ் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சாம்பிராணியை அப்படியே கொண்டு போய் நேராக அங்கே வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் கூப்பிட போகிறேன். டேய் வைத்தி வாடா, டேய் வைத்தி வாப்பலாம். வாடா காய்ஸ் அணைஞ்சிட்டு காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வைக்க போகிறேன் காய்ஸ். ஏன்னா நான் சாம்பிராணி போக வச்சுட்டேன். இந்த சாம்பிராணி போக கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். நான் கூப்பிட்றேன். சாம்பிராணி போக வச்சுருக்கேன் காய்ஸ், சாம்பிராணி போக வச்சுருக்கேன். ஏய் கைஸ் இங்கே பாருங்க, இதை வச்சுருக்கேன் கைஸ். நான் உனக்கு வச்சுருக்கேன், வா சாம்பிராணி போக வச்சுருக்கேன், வா. எங்கே இருக்க ஸ்டெல்லா? இப்போ யாரா அது? தெரியுதா? வைத்தி கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பாரு. உட்காந்துடாது பாத்தியாதா? போயிடலாண்ணா, நான் அதை பார்த்துட்டேன். இரு நான் நம்பலண்ணா ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்துட்டு நான் தைரியமாக பார்த்துட்டு உட்காந்து பாரு. தோ பாரு கைஸ், கருப்பா அங்கே பாருங்க, நல்லா பாருங்க, அவங்க உட்காந்து பாருங்க. டேய் போலாமா? கேப்சர் ஆயிடுச்சு.
டேய் 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 டேய்ப்பா நான் பின்னாடி தானே வருது. டேய் இருடா இவன் என்னடா இப்போ டேய் பாரு போ இது காரடு போயிடலாம் அது வருது டேய் வருது இரா சீக்கிரம் உட்காரு நீ உட்கார ஐஸ் நீ அவசர குணம் ஆயிடுச்சு. டேய் இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு இது பਹੁஞ்சிக்கிட்டு இருக்குது அது சாம்பிராணி. இங்கே பாரு வைத்திய எப்படி சொல்கிறதுக்கல டேய் ஒன்றும்பளே உட்காந்துச்சா அது வாசனை தான் நான் கூப்பிடுறது. இங்கே பாரு நான் சொல்கிறதுக்கல அது இப்பயும் நிற்கிற மாதிரியே தான் அங்கே தெரிஞ்சுக்கலாங்க. ஆஹா அங்கே பாருங்களேன் இது எப்படி வாசனை பாருங்களேன். இது எப்படி எங்கடா உன் லைட்டு கொடுத்தன எங்கே அது லைட்டு உங்கள் கையில் தானே ஆகுது. என்னடா அடி லைட்டு என்கிட்ட பெரிய லைட்டாக வச்சுருந்தேன், இப்போ சின்னதாகிட்டு அடே அது இங்கே தானே ஒழிஞ்சிட்டு இருக்கு. நான் அந்த வாசனைக்காக வருது. சொல்கிறது கேள இங்கே காட்டு இங்கே அடி எப்படி கொண்டா போ முடி போ. இங்கே பாரு எஸ்க்கு புஸ்கான வேலை பண்ணிட்டோம்டா நம்ம போகலாம்டா. டேய் வம்பு வேலை கொடுத்து வாங்கடா வைத்தி. இங்கே பாரு டே கால் எனக்கு போய் வலிக்க ஆரம்பிச்சிச்சுடா. இங்கே பாரு உன் பக்கத்தில் இருக்க பாரு இங்கே பாரு. டேய் வாடா இந்த வந்துடுறா டே ஏன்டா போயிடலாம்டா. அங்கே பாரு கெவில் அடிக்குது பாரு சொல்கிறது கேளு கெவில் அடிக்கிறா டே சகனண்டா டே பேட் சகனண்டா வாடா போகலாம். இல்லை வேணா வந்துரு எப்பா வருது. இங்கே பாரு நான் நீ கெட்ட வார்த்தை பிடிக்காததுக்கு போனா கெட்ட வார்த்தை பிடிக்காததுக்கு அண்ணா நீ முன்னாடி போனா நான் சொல்கிறது கேள்டா டே எப்பா வாடே என்ன முடி போக சொல்கிறியா டேய் என்ன சொல்கிற போணுமா நீ கொஞ்சம் முன்னாடி போனா சொல்கிறது கேள்வி வரணும்ண்ணா. வேண்டாம் டேய் வாடா வைத்தி வாடா சீக்கிரம் வாடா வைத்தி கத்திரா சவுண்டு போடாதா டேய் வராதா போ. வைத்தி ரெடியா டேய் வைத்தி எப்பா டேய் வைத்திய வா பிடிச்சிக்கடா கை பிடிச்சிக்கடா டேய் கை பயப்படாதடா கை பிடிச்சிக்கோ. எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குதுப்பா பயப்படாத. தூக்கி போடுனா அண்ணா அது இது எதிர்பார்க்குது அண்ணா தூக்கி அடினா தூக்கி போடுனா பத்திரிச்சுடா டேய் ஓடுறா டேய் ஓடுறா வைத்தி கிடைக்கிறா. அப்பா டேய் வைத்தி எங்கடா நிக்க எங்கடா டேய் வருதுடா அது டேய் அடிச்சிட்டா வா சீக்கிரம் அடிச்சிட்டா பண்ணிட்ட தூக்கி போட்டா வாடா வாடா வைத்தி போலாமா இரு என்னடா போச்சு மேலே உட்காந்துடா. வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு பதிவேடு இது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 5-6 வருஷமாக என்னுடைய பெட்டை வளர்த்தேன். இது மனித அதாவது நாய் உருவத்தில் வந்த மனிதன் தான் அது. ஆக்சுவலாக இது மற்ற நாய்களோட ஒப்பிடவே கூடாது. ஸோ அந்தளவுக்கு செல்லமாக வளர்த்தேன். ஆனால் எவ்வளவோ காப்பாற்றணுன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது என்னால் மற்ற வியாதியாக இருந்தால் பரவாயில்ல, இந்த கேனைன் டிஸ்டம்பர் அப்படிங்கிற ஒரு வியாதினால் அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. உடம்புல எதனா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட, ஒரு புண்ணோ இல்லை ஏதோ ஒன்று வந்தால் கூட அதை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இது மூளை காய்ச்சலுங்கிறதுனால என்னால் காப்பாற்ற முடியல. ஜாக்கியால் நான் ஒரு பெரிதளவில் மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு நடந்துருச்சு. பட் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா என்னை காப்பாற்றிருக்க முடியாது.
கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனநோயாளி மாரி நான் ஆகிட்டேன். இனிமேல் இன்ஃபர்னல் மிஸ்டேக்ஸில் வீடியோ இனிமேல் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஜாக்கியே இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே நான் வந்துட்டேன். அதுதான் உண்மையான விஷயம். பட் நான் எவ்வளவோ காப்பாற்றி பார்த்தேன், ஒன்றுமே முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ரொம்ப பேர் ஏன் வீடியோ போடல, ஏன் வீடியோ போடாமல் இருக்காங்க, என்னாச்சு, உங்களுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் நான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகள் கீழே சொல்லுங்கள். இடத்துக்கே வந்துட்டேன் சரியா? நீ அம்மாவுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்த, சிங்கம் இருக்கும்பாங்க. இப்போ நீ சிங்கமாக இருந்து இப்படி வந்துட்ட. சரி போயிட்டு வரையா அம்மா செல்லம், கொஞ்சம் போது பார்த்துக்கிட்டே சிரிப்பேன், கொஞ்சம் போது சிரிப்பேன் செல்லம், பாப்பான்னு தான் கூப்பிடணும். அதுக்கு டீ குடிச்சா இது குடிக்கணும். பாப்பா எங்க பாப்பா போயிட்டு வரையா பாப்பா? போயிட்டு வா. தம்பி போடுப்பா ராஜா போடு. நான் என் ஜாக்கிக்கு நிறையா கடைசி காப்பாற்ற விடுது. எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல, அது போயிடுச்சு. ஒரு நாளைக்கு நானும் இப்படி தான் போவேன். ஒரு நாளைக்கு தம்பி